அனுமன் ஜெயந்தி 2024. இதை மட்டும் செய்தால் தடைகள் விலகி வெற்றிகள் குவியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமபக்தன், வாயுபுத்திரன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் அனுமன் அவதரித்த தினத்தை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். இவர் சிவபெருமானின் ருத்ர வடிவமாக கருதப்படுவதாலும் சிவவிஷ்ணு சக்திகளின் ஐக்கியமான வடிவமாக கருதப்படுவதால் அனுமனை வேண்டி வழிபடுபவர்கள் அதிகம். பொதுவாக அனுமன் ஜெயந்தி அன்று அவரின் அருள் வேண்டி அனுமன் வழிபாடு செய்வதுதான் பெரும்பாலானவர்களின் வழக்கம். ஆனால் சிலர் அனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருந்து ராமநாமம், அனுமனின் மந்திரங்கள் சொல்லி அனுமனின் அருளை பெறுவதற்காக வேண்டிக்கொள்வது உண்டு. மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாட்களில் ஒன்று அனுமன் ஜெயந்தி ஆகும். அனுமனின் அவதார தினத்தில் விரதம் இருந்து அவரை வழிபடுவதால் அனுமனின் அருள் கிடைக்கும். தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும். மன அமைதி, செல்வ வளம், வளர்ச்சி, பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் கிடைக்கும். இந்த நாளில் குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்வதால் அனுமனின் அருளை எளிதாக பெற முடியும். அனுமனை மற்ற நாட்களில் வழிபடுவதை விட மார்கழி மாதத்தில் வரும் அனுமன் ஜெயந்தி அன்று வழிபடுவது மிக அதிகமான பலன்களை தரும். அனுமன் ஜெயந்தி 2024 தேதி. அனுமன் மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை, அதாவது அனுமன் ஜெயந்தி, டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 4:44 மணி துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி காலை 5:03 வரை அமாவாசை திதி உள்ளது. அதேபோல் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 12:19 மணி துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:12 வரை மூலம் நட்சத்திரம் உள்ளது. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் அனுமனையும் விரதம் இருந்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும். அனுமன் விரதம். அனுமன் ஜெயந்தி அன்று முதலில் அனுமனை வேண்டி விரதம் இருந்தவர் பாண்டவர்களின் பத்தினியான திரௌபதி தான். புராண கதைகளின்படி எவர் ஒருவர் அனுமன் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் அமைதியும் செல்வ வளமும் நிறைந்த வாழ்க்கையும் கிடைக்கும் என பிரம்மதேவர் வாயு பகவானுக்கு சத்தியம் செய்து வரம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அனுமன் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு ஆரோக்கியம், மகிழ்ச்சி கிடைப்பதுடன் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியது: பாண்டவர்கள் வனவாசத்தில் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தபோது வேதவியாச மகரிஷி தர்மனுக்கு உபதேசித்த விரதம் இதுவாகும். பகவான் கிருஷ்ணரும் திரௌபதிக்கு அனுமன் விரதத்தின் கதைகளையும் இந்த விரதம் இருப்பதால் கிடைக்கும் சிறப்புகள், முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்துள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபடுவதால் அனுமனின் அருள் கிடைக்கும். அதோடு ராமநாமம் உச்சரிப்பதும் அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும். தடைகள் விலக செய்ய வேண்டியது: அனுமன் விரதம் இருப்பவர்கள் 13 முடிச்சுகள் போட்ட கயிறு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை கையில் வைத்துக்கொண்டு ஓம் நமோ வாயுநந்தனாய ஓம் என்ற மந்திரத்தை 9, 11 அல்லது 27 முறை சொல்லி கையில் அல்லது கழுத்தில் அணிந்து கொண்டால் அவர்களுடன் அனுமன் எப்போதும் இருந்து காப்பார். இந்த கயிற்றை வீட்டில் வைத்து வழிபடுவதும் நல்ல பலனை தரும். இப்படி அனுமனை வேண்டி முடிச்சுக்கள் போட்டு வேண்டிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள், சிக்கல்கள் ஆகியவற்றை அவர் நீக்கிடுவார் என்று அர்த்தம். அதோடு கோதுமை தானம் அளிப்பது அனுமனின் அருளையும் பாதுகாப்பையும் தரும். இதை செய்வதால் நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.